நாம் எங்கு செல்வதற்காக புறப்பட்டோம் என்றும் எங்கு வந்திருக்கிறோம் என்றும் எவ்வழியாக செல்ல வேண்டும் என்றும் நமது இந்த யாத்திரை அவசியம்தானா இல்லையா என்றும் சிந்திக்க வேண்டும். இது சரியல்ல. எது சரியல்ல அங்க அரசே? அஸ்திரத்தை பிரயோகிப்பது. நான் ஒரு வீரன், கொலைகாரன் அல்ல. இந்த நதியை வற்ற வைத்து விட்டால் இதில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் இறந்துவிடும். அப்பாவிகளை கொல்வது எனது எண்ணம் கிடையாது. நீதானே தற்பொழுது கூறினாய், நமது பாதையில் இருப்பது இந்த நதி அல்ல, நாம் தான் இதன் பாதையில் இருக்கிறோம். நதியை வற்ற வைப்பது சரியான காரியம் அல்ல. அற்புதம் அரசே. எதிர்காலத்தில் இந்த சம்பவம் உங்கள் மனதில் நிலைத்திருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் நான் கூற வந்தது என்னவென்றால், இப்போது நாம் அக்கறைக்கு எவ்வாறு செல்வது? இந்த நதியை நாம் கடந்தாக வேண்டும். அப்போதுதான் நேரத்திற்குள் செல்ல இயலும். சற்று நாம் முன்னேறி செல்வோம். வெள்ளோட்டம் குறைவாக இருக்கும் இடத்தை பார்ப்போம். அந்த இடத்திலிருந்து நாம் அக்கறைக்கு செல்வோம். முன்னேறி செல். சரி, அவ்வாறே செய்கிறேன். அங்கு அரசே, நம் ரதம் சகதியில் சிக்கிக் கொண்டது. இனி ரதம் முன்னேறி செல்லாது அங்கு அரசே. கீழே இறங்கு சாரதியே, இல்லை என்றால் உன் எடை காரணமாக இந்த சக்கரம் பூமியில் ஆழமாக பதிந்துவிடும். தனுசை எடு பார்த்தா, உடனே நான் ஏற்று. நாம் இனி விரைந்து சென்றாக வேண்டும். நிகழ்காலத்தின் செயல் வருங்காலத்தின் அறிகுறியாக மாறுகிறது. ஆதலால் தாங்கள் செய்யும் காரியம் எதிர்காலத்தை சூன்யமாக்கிவிடக்கூடாது. நீ எப்பொழுதும் நேரடியாக பேச மாட்டாயா? நான் நேரடியாகத்தான் பேசுகிறேன். உங்கள் எதிர்காலம் யுத்தம். யுத்தத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்ல நதியை வற்ற வைப்பதை தவிர தங்களிடம் வேறு எந்த வழியும் இல்லை. வாய்ப்பிருக்கிறது. நீ கூறியது சரிதான். நான் ஒரு வில் வீரன்.
இப்பொழுது செல்லலாமா? அப்பாவிகளின் உயிரை காப்பாற்றுவதற்காக உன் சுகத்தை தியாகம் செய்து விட்டாய். இது ஒரு நல்ல குணம்தான் கௌந்தையா. ஏன் நின்று விட்டாய்? என்ன? ஏன் ரதத்தை விட்டு இறங்கினாய்? சாரதி, இப்பொழுது என்ன ஆயிற்று? எதற்காக இங்கு வந்தாய்? என்ன செய்வது அங்க அரசே? நான் தங்களைப் போல் ஒரு மாவீரன் அல்ல, ஒரு சாதாரண சாரதியாவேன். இருக்கிறது என்று. ஆம், ஆனால் காலாகாலத்தில் காலமும் ஓய்வெடுக்கிறதே. இதய துடிப்பிற்கு இடையே இடைவெளி இருக்கிறது, சுவாசத்தின் வேகத்தில் இடைவெளி இருக்கிறது, மழைத்துளிகளுக்கு இடையே இடைவெளி இருக்கிறது. ஆதலால் நானும் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்கிறேன். அவசர வேலை இல்லை என்றால் நான் இதை போன்ற இடைவெளி எடுப்பதில்லை. ஆழ்ந்த நித்திரையில் இருப்பேன், அதுவும் நீண்ட நாட்களுக்கு. சாரதி, நீ இவன் கையில் இந்த புல்லாங்குழல் எங்கிருந்து வந்தது? நீ ஓய்வெடுத்து விட்டாயா? உனது களைப்பு தீர்ந்து விட்டதா? நான் ஒரு சாரதி. ரதத்தில் இருப்பவரின் களைப்பை போக்குவதும் எனது கடமைதான் மன்னா.
எவ்வாறு இருந்தது மன்னா? அற்புதம், தெய்வீகம். ஒரு தெய்வீக அனுபவத்தை நான் உணர்கிறேன். மனதில் அமைதியை உணர்கிறேன். சந்தோஷத்தில் திகைக்கிறேன். ஆனந்தத்தில் மிதக்கிறேன். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது, நிலையாக இருக்கும் பொழுது யுத்தம் செய்ய மனம் விரும்புகிறதா அல்லது அங்கதேசம் செல்ல விரும்புகிறதா? என் மனதின் அமைதியும் சந்தோஷமும் கடமையை நிறைவேற்றுவதில் தான் உள்ளது. வாக்கை காப்பாற்றுவதில் உள்ளது. இப்பொழுது என் வாக்கு, என் கடமை ஜராசந்தனுக்கு உதவி செய்ய என்னை அழைக்கிறது. அதனால் நாம் இங்கிருந்து புறப்படுவோம். மகாரதியின் விருப்பப்படியே செய்கிறேன். வாருங்கள். எப்பொழுது சென்றடைவோம்? பாதையை பற்றி எனக்கென்ன தெரியும் அங்கரசே? நாளை சூரியன் உதிப்பதற்குள், இல்லையேல் மதியத்திற்குள். யாருக்கு தெரியும், மாலை பொழுது கூட ஆகிவிடலாம். இல்லை, நாம் துரிதகதியில் அங்கு செல்ல வேண்டும். நாளை உதயம் யுத்தம் துவங்கவிருக்கிறது. ஒரு வீரனின் யுத்தமும் மனிதனின் விதியும் அவனது செயல்களை பொறுத்துதான் உள்ளது அரசே. இந்த அளவிற்கு அவசரம் என்றால் தாங்கள் நதிக்கரையில் எதற்காக நேரத்தை வீணாக்கினீர்கள்? அக்னிபானத்தை செலுத்தி நதியை வற்ற வைத்திருக்கலாமே. ஆனால் என்ன, அப்பாவி ஜீவராசிகள் உயிரிழக்கும். நான் முன்பே கூறினேன் அல்லவா, அப்பாவிகளை கொல்வதில் எனக்கு விருப்பமில்லை. நியதி மாறாமல், குருதி சிந்தாமல் போரில் வெல்ல முடியும் என்றால் நாம் அந்த முயற்சியை செய்வதில் தவறில்லை. அட, என்ன ஆச்சரியம் இது! திடீரென அடர்ந்த காடாகிவிட்டது. என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்களாலும் இங்கு காண்பதை நம்ப முடியவில்லை. நேற்று வரை இந்த பாதை இவ்வாறு இல்லையே. ஒரே நாளில் இந்த மரங்கள் எவ்வாறு வளர்ந்தது? நான் சென்று பார்க்கிறேன். ஒருவேளை பாதை மாறிவிட்டோமா? சென்று வாருங்கள். அங்க அரசே! என்னை காப்பாற்றுங்கள் அரசே, என்னை காப்பாற்றுங்கள். நான் உங்கள் சாரதி அல்லவா? என்னை காப்பாற்ற வேண்டியது தங்கள் கடமை அல்லவா அரசே? காப்பாற்றுங்கள். இந்த நாகம் என்னை கொன்றுவிடும் அங்க அரசே. நாகத்திடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அரசே. அங்க அரசே! இந்த சர்ப்பம் என் எலும்புகளை நொறுக்குகிறது அங்க அரசே. என்னை காப்பாற்றுங்கள் அங்க அரசே.
நலம்தானே? நாம் செல்வோம். நதியில் உள்ள ஜீவராசிகளை கொல்லவில்லை, ஆனால் இந்த சர்ப்பத்தை வதம் செய்து விட்டீர்களே, ஏன்? நீ உயிருடன் வாழ விரும்பவில்லையா? வாழ விரும்புகிறேன், ஆனால் அந்த சர்ப்பமும் உயிர் வாழ விரும்பி இருக்கும் அல்லவா? நான் கூற விரும்புவது, சில நேரங்களுக்கு முன்பாக குருதி சிந்த விரும்பாத அமைதி மற்றும் அஹிம்சையை விரும்பிய அரசரை நான் கண்டேன். பிறகு ஏன் இப்பொழுது வன்முறையை கையாண்டீர்கள்? ஏன் அந்த சர்ப்பத்தை வதம் செய்தீர்கள்? ஏன் இந்த கோபம்? ஏனென்றால் நிலைமை அவ்வாறு இருந்தது. நான் அந்த சர்ப்பத்தை கொன்றேன். ஏனென்றால் அது உன்னை தாக்கியது. எனக்கு கோபத்தை தூண்டியது அந்த சர்ப்பம்தான். தங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டதென்றால் நாம் புறப்படலாமா? கேள்வியை எழுப்பியது நீதானே. இருப்பினும் பதில் உங்களுக்கானது அங்க அரசே. நிரந்தர அமைதிக்கும் தற்காலிக அமைதிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் அறிவாற்றலும் தெளிவும் உன்னிடம் இருக்கிறது கர்ணா. இந்த குணம் அனைவரிடமும் இருப்பதில்லை. எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது.